ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், யாத்திராம புஸ்தகத்தில் நம்ம படித்தோம்னா, ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசியிருப்பாங்க. அது ஒரு வாதை. 10 வாதையில் கடைசி வாதை. அப்போது எகிப்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் சங்காரத்தூதன் வருவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அந்த ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நிலைக்காலில் நீங்கள் பூசுங்கன்னு சொல்லுவாங்க. மேல் சட்டம் கீழ் சட்டம். அந்த மாதிரி பூசுங்க. சங்காரத்தூதன் வருகிற பொழுது அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு சேதமாகாது, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்கால்களில் பூசியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாத எல்லா வீடுகளிலும் சங்காரத்தூதன் என்ன பண்ணுவோம், அவனுடைய தலைச்சன் பிள்ளைகள் ஆடு மாடு தலைச்சியை ஏற்று எல்லாம் என்ன பண்ணும், சங்காரம் பண்ணி போட்டுருவார். இப்போ அந்த நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அந்த நிலைக்கால் ரத்தம் நம்ம தான். ஏசப்பாவுடைய ரத்தம் நிலைக்கால் என்கிற மனிதர்களாகிய ஆத்மா என்கிற நம்ம மேலே, அந்த நிலைக்கால் என்கிற ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருந்ததுன்னா, சங்காரத்தூதன் பிசாசானவன் அவன் தான் சங்காரத்தூதன். அந்த பிசாசானவன் என்ன பண்ண மாட்டான், நம்மள்கிட்ட வரமாட்டான், கிட்ட வரமாட்டான். ஆனபடியால் ஏசப்பா ரத்தம் நம்ம மேலே இருக்கட்டும். அதற்கு நம்ம முழுமையாக கர்த்தர் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அனுதினமும் நம்ம இருந்தோம்னா நம்ம மேலே ஏசப்பா ரத்தம் இருக்கும். சாத்தான் பிசாசு நம்ம கிட்ட விட வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா.